பிராண்டி செய்திகள். மே 4ல யாருக்கு மெஜாரிட்டி? 118 என்ற மந்திர எண் கைவிடுமா? கூட்டணி ஆட்சிக்கு குறிவைக்கும் கட்சிகள், திராவிட கட்சிகளுக்கு காத்திருக்கும் தலைவலி. ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. இன்னும் சரியா 6 நாள்ல மேஜிக் 4 வரப்போகுது பாஸ். இந்த தேர்தல் ரிசல்ட் வெறும் வெற்றியையோ தோல்வியையோ மட்டும் சொல்ல போறதில்ல, தமிழக அரசியலோட 50 வருஷ வரலாற்றையே மாத்தி எழுத போகுதுன்னு பேச்சு கிளம்பிருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு தவக தலைவர் விஜய் போட்ட அந்த ஒரு விதை இப்போ மத்த கட்சிகளுக்கும் ஆசையை தூண்டிருச்சு. இதோ அந்த 7 அனல் பறக்கும் அரசியல் அப்டேட்கள். அந்த 118 மேஜிக் நம்பர். தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எந்த கட்சியாவது தனித்து பிடிக்குமா, இல்ல தொங்கு சட்டமன்றம் அமையுமா? அப்படி அமைஞ்சா மே 4க்கு அப்புறம் ரிசார்ட் பாலிடிக்ஸ் தான் பாஸ். விஜய் ஃபேக்டர், தி டிவிகே எஃபெக்ட். குறிப்பா நகரப்புற வாக்குகளை தவக அதிகமா பிரிச்சிருக்கிறதால திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்குமே 118 தொடர்றதுல பெரிய சிக்கல் இருக்கும்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆட்சியில் பங்கு. வெளியிலிருந்து ஆதரவு தர்ற காலமெல்லாம் போயாச்சு பாஸ். இனி அமைச்சரவையிலையும் எங்களுக்கு இடம் வேணும்னு காங்கிரஸ், விசிகே, இடதுசாரிகள்னு கூட்டணி கட்சிகள் இப்போவே காய் நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. 2006 vs 2026. 2006ல திமுக மைனாரிட்டி அரசாங்கம் நடத்தினப்போ காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துச்சு. ஆனா 2026ல உள்ள வந்துதான் சப்போர்ட் பண்ணுவோம்னு அவங்க பிடிவாதம் பிடிக்க வாய்ப்பு அதிகம். நிர்வாக குழப்பம். ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைஞ்சா ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். இதனால ஃபைல்கள் மூவ் ஆகிறதுல தாமதம் ஏற்பட்டு நிர்வாகம் சொதப்பலாம்னு ஒரு பயம் இருக்கு பாஸ். பல அதிகார மையங்கள். ஒரே முதல்வர், ஒரே அதிகாரம்ங்கிற நிலை மாறி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பவர் சென்டர் உருவாகும். இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்களை தடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போடைய கேள்வி. தலைவலி யாருக்கு? 118 இடங்களை விட குறைவா எடுக்கிற கட்சிக்கு தான் இந்த தலைவலி அதிகம். கூட்டணி கட்சிகளோட டிமாண்டுகளை சமாளிச்சு எப்படி 5 வருஷம் வண்டியை ஓட்ட போறாங்கன்னு மே 4க்கு அப்புறம் தெரிஞ்சிடும். சூழல், விளைவு, தாக்கம். தனி பெரும்பான்மை 118+, வலுவான ஒற்றையாட்சி. திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்படும். கூட்டணி ஆட்சி 118க்கு கீழ். அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம். முடிவுகள் எடுப்பதில் தாமதம் மற்றும் இழுபறி. தொங்கு சட்டமன்றம். பிற கட்சிகளின் ஆதரவு கட்டாயம். குதிரை பேரம் மற்றும் அரசியல் அதிரடிகள் அதிகரிக்கலாம். இந்த அதிகார பங்கு விவகாரத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் அவரோட முதல் மாநாட்டுல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உழைப்பு நம்மதுன்னா அறுவடையும் நம்மதா இருக்கணும். அதிகாரத்துல பங்கு கேட்ட விஜய் இப்போ மத்த கட்சிகளுக்கும் ஒரு பெரிய வழிய காமிச்சிட்டாரு போலியே பாஸ். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தனிப்பெரும்பான்மை ஆட்சி தான் சிறப்பா இருக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் நேரடி மற்றும் விறுவிறுப்பான அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.